போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரயில்வே எஸ்எஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீஸ். இதில் எம்சிக்யூ டைப்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேத்தோஜென்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது. இப்போ இந்த டிசீஸ்க்கு என்ன பேத்தோஜன், சரிங்களா, எது மூலியமாக பரவுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனஸை உருவாக்குற உயிரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டிரிடியம் டெட்டனி. சரிங்களா, க்ளோஸ்டிரிடியம் டெட்டனி, டெட்டனின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, டெட்டனஸ் க்ளோஸ் பண்ணிடும். சரியா, டெட்டனஸ் க்ளோஸ் பண்ணிடும், டெட்டனி. அடுத்து காலராவுக்கு விப்ரியோ காலரே. சரிங்களா, விப்ரியோ காலரே. அடுத்து டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. சரிங்களா, சால்மோனெல்லா டைஃபி. அடுத்தது டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லக்கூடிய நோய் டியூபர்குலோசிஸ். இந்த டியூபர்குலோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஆக்சுவலாக நமக்கு ஆப்ஷன் செட் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ்லேயே வேறு நேமும் கொடுத்து வச்சுருவாங்க. மைக்கோபோடியம், மைக்கோரைசா டியூபர்குலோசிஸ்ன்னு கொடுத்து வச்சுருவாங்க. இப்போ இங்கே கரெக்டாக படிக்கணும். டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அப்போ டெட்டனஸை க்ளோஸ் பண்ணிடும் நம்மளை, டெட்டனி. சரிங்களா, அப்போ க்ளோஸ்டிரிடியம் டெட்டனி. காலராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ காலரே. டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. அடுத்து டியூபர்குலோசிஸாக இருந்துச்சு அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அடுத்தது லெப்ரசி, தொழுநோயின்னு சொல்லக்கூடிய லெப்ரசி மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இங்கேயும் மைக்கோபாக்டீரியம் தான். சரிங்களா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அடுத்து நிமோனியாவுக்கு பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. சரிங்களா, டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. அடுத்து டிப்தீரியாவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்னே பாக்டீரியம் டிப்திரியே. சரியா, கார்னே பாக்டீரியம் டிப்திரினியே. அங்கே மைக்கோபாக்டீரியம், இங்கே கார்னே பாக்டீரியம். அடுத்து பிளேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்டுரெல்லா பெஸ்டிஸ். ஊஃபிங் காஃபும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோஃபிலிஸ் பெர்ச்சூயஸ். சரிங்களா, ஹீமோஃபிலிஸ் பெர்ச்சூசிஸ். சரிங்களா, பெர்ச்சூசிஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பேத்தோஜன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டெட்டனஸாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடும். அப்போ க்ளோஸ்டிரிடியம் டெட்டனை. அடுத்து காலரே விப்ரியோ காலரே. அடுத்து டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபே. அடுத்து டியூபர்குலோசிஸு மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். லெப்ரசியும் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. சரி, அடுத்தது நிமோனியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. சரிங்களா, டிப்தீரியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பாக்டீரியம் தான். ஆனால் மைக்கோக்கு பதிலுங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்னே பாக்டீரியம் டிப்தீரியா. அடுத்து பிளேக்கு பாஸ்டுரெல்லா பெஸ்டிஸ். ஊஃபிங் காஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீமோஃபிலிஸ் பெர்ச்சூசிஸ். சரிங்களா, அடுத்தது கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஏரியா. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மெடிசின்? சரிங்களா, மருந்தியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்போக்ரேடஸ். சரிங்களா, இதே சர்ஜரின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, ஃபாதர் ஆஃப் சர்ஜரி சரகர் சுஷ்ருதர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? சுஷ்ருதா அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி. இங்கே ஆன்சர் ஹிப்போக்ரேடஸ். சரி, அடுத்த கொஸ்டின். ஹெல்த் இஸ் நாட் டிஃபைன்டு பை ஃபிசிக்கல் வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங், சோசியல் வெல்பீயிங். எதை வச்சு டிஃபைன் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை ஜெனட்டிக் டிஸார்டரை வச்சு பண்ணலை. ஏன்னா ஜெனட்டிக் டிஸார்டர்ன்றது இப்போ எல்லாத்துக்குமே வரணும்னு அவசியம் இல்லை, புரியுதுங்களா? தாத்தாவுக்கு இருந்தால் அப்பாவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, பேரனுக்கு வரலாம். சரிங்களா, அப்போ ஒவ்வொரு இன்ஹெரிடன்ஸை பொறுத்து இது சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, அப்போ ஆன்சர் ஜெனட்டிக் டிஸார்டர். சரி, அடுத்தது விச் வேக்சின் இஸ் கிவன் டு ப்ரிவெண்ட் நிமோனியாவை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த தடுப்பூசி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிமோனியோகாக்கல் வேக்சின். ஈஸி, ஞாபகம் வச்சுக்கலாம், பேர்லேயே இருக்குது, நிமோனியோகாக்கல் வேக்சின். சரி, அடுத்தது டிப்தீரியா காமன்லி அஃபெக்ட் வித் ஏஜ் குரூப் ஆஃப். டிப்தீரியா எந்த வயசுலேருந்து வரும் அப்படின்னா பிலோ 5 years. 5 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்தீரியா அப்படின்ற ஒரு நோய் ஏற்படுது. அடுத்தது லெப்ரசி டிசீஸ் வாஸ் டிஸ்கவர்டு பை, யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹான்சன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிக்கிறார். லெப்ரசி ஹான்சன். சரிங்களா, ஹான்சன். அடுத்தது ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி?
சரிங்களா? நோய் தடை காப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசியை கண்டுபிடிச்ச எட்வர்ட் ஜென்னர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் தடை காப்பியலின் தந்தை. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் சிம்டம் ஆஃப் ரேபிஸ்? ரேபிஸோட முக்கியமான எந்த பண்பு வெளிப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபியர் ஆஃப் வாட்டர். சரிங்களா? வெறிநாய் கடினால நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீரை பார்த்தோம்னாலே பயப்படுவோம். ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீரை பார்த்தாலே பயப்படுவோம். ஃபியர் ஆஃப் வாட்டர். சரிங்களா? நீரை வெறுக்கும் பண்பு தான் ஏற்படும். அடுத்தது, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் MMR வேக்சின்? MMR வேக்சின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிசல்ஸ், மம்ஸ், ரபெல்லா. சரிங்களா? மிசல்ஸ், மம்ஸ், ரபெல்லா. மிசல்ஸ் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மம்ஸ், ரபெல்லா இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MMR வேக்சின். சரி, அடுத்த கொஸ்டின், when was ஸ்மால் பாக்ஸ் எராடிகேட்டட் ஃப்ரம் த வேர்ல்டு? அதாவது அம்மை நோய் எப்பொழுது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் கிடையாது, ஸ்மால் பாக்ஸ். சரிங்களா? 1980. 1980 முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுருச்சு. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ADS இன்ஜெக்ஷன்? ADSனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்டி டெட்டனஸ் சீரம். ஆன்டி டெட்டனஸ் சீரம் புரியுதுங்களா? ஆன்டி டெட்டனஸ் சீரம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATS. அடுத்தது, which of the following is not a degenerative disease? திரும்ப அதாவது டீஜென்ரேட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜென்ரேட்டிவ்னா உருவாகக்கூடியது, டீஜென்ரேட்டிவ்னா வராமல் தடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒபேசிட்டி. சரிங்களா? ஹைப்பர் டென்ஷன், ஆத்ரோஸ்கெலரோசிஸ், அதுக்கப்புறம் அல்சீமர் டிசீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீஜென்ரேட்டிவ் டிசீஸு. எது மட்டும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒபேசிட்டி. சரி, அடுத்து, which of the following is a கான்ஜிடென்டல் டிசீஸ்? அதாவது பரவும் நோய் எது அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிள் செல் அனிமியா. குவாசியோக்கர், காய்டர் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிஷியன்சினால் வரக்கூடியது. குவாசியோக்கர் புரோட்டீன் டிஃபிஸு, காய்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் டிஃபிஷியன்சியால் வரக்கூடியது. அடுத்து ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜினென்டியல் டிசீஸ் கிடையாது. சரிங்களா? சிக்கிள் செல் அனிமியா. புரியுதா? கதிர் அருவால் இரத்த சோகை நோய் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஜென்டியல் டிசீஸாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி, சிக்கிள் செல் அனிமியா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின், ஹவு ஆர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மேக்சிமம் எது மூலியமாக பரவுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், எச்சில் துப்புறதுனால தான் உருவாகுது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஊஃபிங் காஃபு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஏர்போர்ன் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. காற்று மூலியமாக பரவுறது. நம்ம எச்சிலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸஸ் எல்லாமே காற்று மூலியமாக பரவி அடுத்தவங்களுக்கு பரவக்கூடியது தான் என்ன அப்படின்னா இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ். சரி, அடுத்தது, which of the following is not a biological agent that cause disease? எது டிசீஸை பரவாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைக்கோபிளாஸ்மா, அப்புறம் வைரஸ், ஃபங்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸை பரவும். சரிங்களா? ரேடியேஷன் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸை பரப்பாது. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி, அடுத்த கொஸ்டின், which of the following is the most fatal non-infectious disease? எது வந்து பரவாதுன்னு கேட்டிருக்காங்க. எது பரவாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர். பாடிக்குள்ளே இருக்கிற செல்கள் அதிகமாக பெருக்கமடைகிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர். எய்ட்ஸு, டயபெட்டிஸு, அதுக்கப்புறம் ஒபேசிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவும் நோய் கிடையாது. சரிங்களா? மோஸ்ட் ஃபேட்டல் நான் இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒன், ஹூ டிஸ்கவர்டு பிளட் சர்க்குலேஷன் இன் த ஹியூமன் பாடி? ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹார்வி. சரிங்களா? ரத்த சுற்றோட்டத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹார்வி. ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸசிவ் ப்ளீடிங் டூரிங் அன் இன்ஜுரி இஸ் எ டிஃபிஷியன்சி ஆஃப்? சரி, எந்த விட்டமினால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் கே. விட்டமின் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்பாரின் அப்படின்னு ஒரு புரோட்டீனை உருவாக்கும்.
சரிங்களா. ஹெப்பாரின் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்த தட்டுக்கள் உறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறைஞ்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா ஹெப்பாரின். இது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் கே. இப்போ விட்டமின் கே குறைபாட்டினால என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ப்ளீடிங். சரிங்களா. அதிகப்படியான ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் கே குறைபாடு. சரி, அடுத்தது எய்ட்ஸ், காமன் கோல்டு, டெங்கு ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப். இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பரவும் நோய்கள். சரிங்களா. இன்ஃபெக்ஷனால் உருவாகக்கூடியது இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ். டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி குவாசியோக்கர் பார்த்தோம், மராஸ்மஸ்ஸு, காய்டரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மினரல்ஸ்னாலையோ இல்லை அப்படின்னா விட்டமின்னாலேயோ இல்லை அப்படின்னா ஃபேட்டு, புரோட்டீன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்னால அதோட குறைவு ஏற்படுறதுனால உருவாகக்கூடியதுக்கு பேர் தான் டெஃபிஷியன்சி டிசீசஸ். சரிங்களா. இது வந்து பரவும் நோய். இன்ஃபெக்டியஸ்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரவும் நோய். அப்போ எய்ட்ஸ், காமன் கோல்டு, டெங்கு ஃபீவர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா எல்லாமே பரவும் நோய்கள். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாக்டீரியா இஸ் ஃபவுண்ட் இன் த லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் ஆஃப் பேஷன்ஸ் விச் பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சர் ஏற்படுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. சரிங்களா. ஹெலிகோபாக்டர் பைலோரி இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடி வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு லோயர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய பாக்டீரியா. சரிங்களா. பெப்டிக் அல்சர் உருவாகிறதுனால அந்த நோய்க்கு காரணியாக இருக்கிறது யார் அப்படின்னா ஹெலிகோபாக்டர் பைலோரி. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் பேத்தோஜன் காசஸ் நிமோனியா டிசீஸ். நிமோனியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிசீஸ்னால உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. சரிங்களா. நிமோனியாவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. சரியா, இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே. சரி, அடுத்த கொஸ்டின், காய்டர் அண்ட் த enlarged thyroid gland are mainly diagnosed in patients with deficiency of which of the following mineral கேட்டிருக்காங்க. எந்த மினரல்னால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் குறைபாடு. சரி, அயோடின் குறைபாடுனால தான் நமக்கு என்ன நோய் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்டர். சரிங்களா. நம்மளோட தைராய்டு கிளாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகிட்டே போகும். இதனால என்ன உருவாகும் அப்படின்னா இந்த காய்டர் அப்படின்றது உருவாகும். முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அயோடின் டிஃபிஷியன்சி. அடுத்த கொஸ்டின், which of the following pair of human disease and their mode of transmission is incorrect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ், ஆந்த்ராக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, அடுத்து எபோலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்னால தான் பரவுது. அத்தலட்ஸ் ஃபுட் வந்து பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஃபங்கஸ். சரிங்களா, பூஞ்சைகள்னால உருவாகக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அத்தலட் ஃபுட். புரியுதுங்களா. சரி, இப்போ இந்த வைரஸ், பாக்டீரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், புரோட்டோசோவா, இது மூலியமாக உருவாகக்கூடிய நோய் அது எல்லாத்தையுமே தனி வீடியோவாக ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்துருவோம். சரி, அடுத்தது, விச் வேக்சின் இஸ் கிவன் டு ப்ரிவெண்ட் நிமோனியா. நிமோனியாவுக்கு கொடுக்கக்கூடிய வேக்சின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். சரிங்களா, நிமோகாக்கல் வேக்சின். சரி, நெக்ஸ்ட், which of the following statement is incorrect regarding pneumonia? Fluid accumulation in alveoli, அப்புறம் lips and nails stands blue is fever and chills, blood in faces கொடுத்துருக்காங்க. இது வராது. சரிங்களா, blood in faces வராது. எது மட்டும்தான் இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, நெக்ஸ்ட் ஒன், விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை த ஃபங்கே. ஃபங்கேனால உருவாகக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க, டெர்மட்டிட்டிஸ். சரிங்களா, தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு சம்பந்தமான நோய்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மட்டிட்டிஸ். சரிங்களா, போலியோ, மலேரியா, அப்புறம் காலரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்கஸ்னால உருவாகக்கூடிய நோய்கள் அல்ல. போலியோ வைரஸ், மலேரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோசோவா. சரிங்களா, பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவலை அப்படின்ட்டு இதனால உருவாகக்கூடியது. சரிங்களா, விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியானால உருவாகிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலரா நோய். அப்போ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெர்மிட்டிட்டிஸ். அடுத்தது, காலி ஹாசி இஸ் அ காமன் நேம் ஆஃப் விச் டிசீஸ். எந்த டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலி ஹாசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊஃபிங் காஃப். ஊஃபிங் காஃப். சரிங்களா, அடுத்தது,
இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் இஸ் காஸ்ட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங். இன்ஃப்ளூயன்ஸா டிசீஸ் எது மூலியமாக உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஏ வைரஸ். சரிங்களா, இப்போ தான் பார்த்தோம். ஃப்ளூ ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். சரியா, வைரஸ்னால உருவாகக்கூடிய நோய். அடுத்தது நைட் பிளைண்டஸ் இஸ் காஸ்ட் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் ஏ. சரிங்களா, நிக்டலோஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. நைட் பிளைண்ட்னஸ் 6 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சன்லைட் இல்லாதப்போ அவங்களால தெளிவாக காட்சிகளை பார்க்க முடியாது. புரியுதா, அது எந்த விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் உருவாகக்கூடியது. சரி, அடுத்தது when was polio eradicated from India. எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியோ இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 மார்ச் 2014. சரிங்களா, 2014 27 மார்ச் 2014. இந்த நம்பர் பாருங்கள், 2 + 1 + 4 7. சரிங்களா, முன்னாடி இங்கேயும் 2வா, அப்போ இங்கே 2. 27 மார்ச் 2014 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, 27 மார்ச் 2014 அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலியோ முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கம்பைன்டு வேக்சின் கிவன் டு சில்ட்ரன் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டெட்டனஸ், ஊஃபிங் காஃப் அண்டு டிப்தீரியா. பேர்லேயே இருக்கு பாருங்க, டிப்தீரியா, ஊஃபிங் காஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டனஸ். அதுக்கு பேர் தான் டிபிடி வேக்சின். சரிங்களா, டிபிடி வேக்சின். சரி, அடுத்தது which of the following test is used to confirm typhoid fever. டைஃபாய்டு ஃபீவரை கன்ஃபார்ம் பண்ணுற டெஸ்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. வைடல் டெஸ்ட். சரியா, வைடல் டெஸ்ட். இப்போ எய்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிசான்னு ஒன்று எய்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடியது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் பிளாட் அப்படின்ற ஒரு டிசீஸ். அதே மாதிரி டைஃபாய்டு ஃபீவரை கன்ஃபார்ம் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைடல் டெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இட்டாய் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை கேட்மியம். சரிங்களா, இட்டாய் மினமிட்டாய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மினரல்ஸ்னால உருவாகக்கூடிய டிசீசஸ். அதில் கேட்மியம்னால வரக்கூடிய டிசீஸ் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாய். சரி, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் வாஸ் நிக்நேம்ட் அஸ் டைஃபாய்டு மேரி. டைஃபாய்டு மேரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேரி மல்லோன். சரிங்களா, மேரி மல்லோன். அடுத்தது டெங்கு இஸ் காஸ்ட் பை வைரஸ். சரிங்களா, டெங்கு ஃபீவர் வர்றது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ். இது எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் படிப்போம் நம்ம. சரி, அடுத்தது மினமிட்டாய் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை ஈட்டிங் ஃபிஷ் விச் ஹவ் ஹை லெவல் ஆஃப் மெர்க்குரி. சரிங்களா, பாதரசத்தினால உருவாகக்கூடியதான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினமிட்டாய் டிசீசஸ். புரியுதுங்களா, மெர்க்குரி அதிகமாக இருக்கும். அந்த மெர்க்குரி அதிகமாக இருக்க மீன்கள் சாப்பிட்றதுனால நமக்கு உருவாகிற டிசீஸ் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினமிட்டா. சரி, அடுத்தது a viral disease causing painful swelling of the patrotid gland is mumps. சரியா, மம்ஸ். எச்சி முழுங்குறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, வலி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது மம்ஸ். சரி, அடுத்தது intestinal perforation is the characteristic symptom of which disease ன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு. சரியா, இன்டெஸ்டினல் பெர்ஃபோரேஷன் டைஃபாய்டுனால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வாட் இஸ் த கேஷுவல் ஏஜென்ட் ஆஃப் சிக்கன்குனியா. சிக்கன்குனியா எது மூலியமாக வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்குனியா. சரி, அடுத்தது which of the following is a fungal infection that affects the skin, hair or nails. எந்த ஃபங்கல் டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட் ஃபுட். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வேறு மாதிரி பார்த்தோம் அப்படி தானே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காஸ்ட் பை ஃபங்கஸ் டிசீஸ்ன்னு பார்த்தோம். சரியா, அத்லெட் ஃபுட். புரியுதுங்களா, இந்த காலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, நகங்களில் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்லெட் ஃபுட்ன்ற டிசீஸு அது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ். சரி, நெக்ஸ்ட் நேம் த ஆன்டிபயோட்டிக் தட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த டைஃபாய்டு. எந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிப்ரோஃப்ளாக்சசின். சரிங்களா, சிப்ரோஃப்ளோசக்சின். இந்த இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைஃபாய்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. சரி, அடுத்தது ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் விச் டிசீஸ் பிசிபி வேக்சின் இஸ் கிவன். பிசிபி வேக்சின் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் எந்த வேக்சின் கொடுக்குறோம் அப்படின்னா பிசிஜி. சரி, நெக்ஸ்ட்டு நேம் த பாக்டீரியா தட் காசஸ்
டிசென்ட்ரி. சரிங்களா? டிசென்ட்ரியை உருவாக்குற பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகல்லா. சரிங்களா? சிகல்லா அப்படின்ற பாக்டீரியா தான் உருவாக்குது. இது காலரா. சரிங்களா? சரி, அடுத்தது மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து உங்களுக்கு டிபி, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, டியூபர்குலோசிஸ் நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா. சரி, அடுத்தது இன்ஃபெக்ஷன் வித் H5N1 லீட்ஸ் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட் ஃப்ளூ. சரிங்களா? H1N1னா ஸ்வைன் ஃப்ளூ, H5N1னா பேட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல். சரிங்களா? சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப படிச்சிருங்க. இது போக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹியூமன் டிசீஸில் இப்போ பாக்டீரியாவால் என்ன டிசீஸ் வரும், வைரஸ்னால என்ன டிசீஸ் வரும் அப்படின்ட்டு வித் ஷார்ட்கட்டோட பார்ப்போம். தேங்க்யூ.